Hello students, welcome once again to our channel. In this video, we are going to see Tamil Nadu State Board Syllabus, Class 11 Physics, Volume 1, Unit 4, Work, Energy and Power. In this lesson, we are going to see 5 mark question and answer. This is the first one. Question number 1. Derive work kinetic energy theorem and give its implications. Answer. Work and energy are equivalents. அதாவது workம் எனர்ஜியும் வேலையும் ஆற்றலும் ஒன்றுக்கொன்று சமமானவை. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் உரிய டைமென்ஷனல் ஃபார்முலா ஈக்குவலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செய்யப்படுகின்ற வேலை தான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன். Let us consider a body of mass m at rest on a frictionless horizontal surface. அதாவது மாஸ் நிறை m உடைய ஒரு பொருளானது உராய்வற்ற ஃப்ரிக்ஷன்லெஸ்னா என்ன, உராய்வற்ற ஒரு கிடைத்தள பரப்பின் மீது சமதள பரப்பின் மீது ஓய்வு நிலையில் உள்ளது என கொள்வோம். The work done by the constant force for a displacement S in the same direction is W is equal to Fs. Let it be equation number 1. இப்ப அந்த m நிறையுடைய மாஸ் m உடைய ஒரு பொருள் வந்து ஹரிசான்டல் சர்ஃபேஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். அதன் மீது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, மாறாத விசை ஒன்று செயல்பட்டு அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட தூரம் இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது. எப்படி இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறதுனா அந்த விசையின் திசையிலேயே அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன்லேயே இடப்பெயர்ச்சி அடைய செய்து, அப்படி செய்யும் பொழுது செய்யப்பட்ட வேலை ஒர்க் டன், அதுக்கு ஃபார்முலா என்னன்னா W is equal to Fs. அதாவது work done is equal to force into displacement. Here displacement is denoted by the letter S. So இந்த equation எழுதிக்கிறோம். W is equal to Fs. Let it be equation number 1. Next one. The constant force. இப்ப அந்த பொருளின் மீது ஒரு மாறாத விசை ஒன்று செயல்படுதுன்னு சொன்னோம். அதற்குரிய ஃபார்முலா ஈக்குவேஷன் F is equal to ma. அதாவது நியூட்டன் செகண்ட் லால இருந்து நமக்கு தெரியும் F is equal to ma, mass into acceleration. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். அடுத்து from Newton's third equation of motion. We all know that Newton's equations of motion. In that we have taken Newton's third equation of motion, which is nothing but v squared is equal to u squared plus 2as. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதை வந்து இடத்தை மாத்தி எழுதுறோம். இப்ப இந்த v squared is equal to u squared plus 2as இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இப்ப இடத்தை மாத்தி எழுதணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க u ஸ்கொயர் பிளஸ் 2as லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற v ஸ்கொயர்டை ரைட் ஹேண்ட் சைட்லயும் மாத்தி எழுதிக்கிறோம் நம்ம வசதிக்காக. இப்ப 2as அப்படியே வச்சுட்டு இந்த u ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா மைனஸ் u ஸ்கொயர்ட் ஆயிருது. அடுத்த ஸ்டெப்ல இந்த a அப்படியே வச்சுட்டு இந்த 2s இது வந்து இங்க ப்ராடக்டா இருக்கு, அதாவது பெருக்கல்ல இருக்கு, இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது அது வகுத்தல், அதாவது டிவைட், it gets divided. So a is equal to v squared minus u squared by 2s அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. எதுக்கு, ஆக்சலரேஷனுக்கு. let it be equation number 3. Now substituting equation 3 in 2. இப்ப நமக்கு ஆக்சலரேஷன் ஏக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருக்கிற இந்த ஏக்கு பதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். So we get F is equal to m into ஏக்கு பதில் என்ன போட்டுக்கிட்டோம், v squared minus u squared by 2s. So let it be equation number 4. Substituting equation 4 in 1. இப்ப நமக்கு ஈக்குவேஷன் 4 ஒன்னு கிடைச்சிருக்கு. இது எதுக்குரிய ஈக்குவேஷன்னா ஃபோர்ஸ் F குறியது. இப்ப நம்ம ஈக்குவேஷன் 1ல என்ன பார்த்தோம், work done is equal to force into displacement. That is W is equal to F into S ன்னு பார்த்தோமா.
அந்த இடத்துல உள்ள எஃப்க்கு பதில் இந்த எஃப்க்குரிய ஈக்குவேஷனான 4 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. அதான் சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 4 in 1. அப்ப W is equal to Fs. அதான் அந்த ஈக்குவேஷன். W is equal to Fக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. M into V squared minus U squared by 2S into S. அது அந்த ஈக்குவேஷன் உள்ள S. இப்ப இந்த S இந்த S கேன்சல் ஆயிருது. So we get W is equal to M into V squared minus U squared by 2. அப்படின்னு நமக்கு Wக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்ப now W is equal to M into V squared by 2 minus U squared by 2. அதாவது போன ஈக்குவேஷன்ல V squared minus U squared by 2 காமனா இருந்துச்சு. அதை தனித்தனியா V squared தனியா U squared தனியா V squared by 2 minus U squared by 2 அப்படின்னு எழுதிட்டோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் W is equal to இந்த M ஆல உள்ள மல்டிப்ளை பண்றோம். So W is equal to mv squared by 2 minus mu squared by 2. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் V is equal to இந்த by 2 இருக்கத அதுல உள்ள half தனியா எடுத்து எழுதுறோம். அப்ப W is equal to half mv squared minus half mu squared. Let it be equation number 5. இப்ப நமக்கு கைனடிக் எனர்ஜிக்குரிய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனடிக் எனர்ஜி என்ன? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? half mv ஸ்கொயர் இருக்கு, இங்க half mu ஸ்கொயர் இருக்கு. இங்க vன்றது எதை குறிக்குது? ஃபைனல் வெலாசிட்டி. இப்ப uன்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? இந்த கைனடிக் எனர்ஜிக்குரிய இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். இதை இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம். அதாவது இதை கைனடிக் எனர்ஜி சப்ஸ்கிரிப்டா கீழே F, அதாவது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இதை கைனடிக் எனர்ஜி KE சப்ஸ்கிரிப்டா I. The I stands for initial. So initial kinetic energy. So final kinetic energy ல இருந்து initial kinetic energy நம்ம subtract பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? Change in kinetic energy. இந்த KEF minus KEI நம்ம எப்படி எழுதலாம்னா change in kinetic energy அப்படின்னு எழுதலாம். இப்ப இந்த change in kinetic energy தான் நம்ம இங்க என்ன எழுதியிருக்கிறோம்னா டெல்டா. அதாவது இந்த சிம்பல் கிரீக் ஆல்பபெட்ல இதுக்கு பேர் டெல்டா. டெல்டா கேஇ அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இந்த KEF மைனஸ் KEI தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? டெல்டா கேஇ அப்படின்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. So finally we arrived at an expression that is nothing but W is equal to delta KE. இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா இது அப்படியே ஸ்டேட்மெண்டாக எழுதிடலாம். The work done by the force on the body changes the kinetic energy of the body. அதாவது ஒரு பொருளின் மீது செயற்படும் விசையினால் செய்யப்பட்ட வேலையானது அந்த பொருளின் இயக்க ஆற்றலை மாற்றுகிறது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறோம். அடுத்து இம்ப்ளிகேஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ்னா என்ன? இந்த ஒர்க் எனர்ஜி தியரத்துல இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், if the work done by the force on the body is positive, then its kinetic energy increases. ஒரு பொருளின் மீது செயற்படும் விசையினால் ஏற்படுகின்ற வேலையானது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அந்த இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது, கூடிக்கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். Second one, if the work done by the force on the body is negative, then its kinetic energy decreases. அதாவது ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்படும் வேலையானது ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த பொருளின் இயக்க ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது, டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். Third one, if there is no work done by the force on the body, ஒருவேளை அந்த பொருளின் மீது விசையினால் எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை எனில், then there is no change in kinetic energy. இந்த சமயத்துல என்ன நடக்கும்னா அந்த இயக்க ஆற்றலில் எந்தவித மாற்றமும் இருக்காது. It means that the body has moved at constant speed.
இது எதை குறிக்கிறது என்றால் அந்த பொருளானது ஒரே சீரான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. ஸோ சில சமயம் இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் மட்டும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் தே ஆல்சோ ஆஸ்க் டு ரைட் த இம்ப்ளிகேஷன்ஸ். In that case, you need to write down the implications also. So with this video has come to an end. Let us continue our studies with another video in the next session.